வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ்லாம் என்னென்னா, ஒரு காலம் கடந்து போகும்போது அந்த கோலாகவே இருக்கும். அதில் எந்த வித அச்சீவ்மெண்ட்ஸுமே இருக்காது. ஸோ ஒரு கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸில் ப்ராசஸ் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கலாம். சக்ஸஸாக அந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு. அந்த 4 ஸ்டேஜஸில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். என்ஜாய் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை அட்டைன் பண்ணிவிட்டு, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக க்ராஸ் பண்ணும்போது அந்த கோலை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஹாவ் அ ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பிரெயினில் மைலின் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த மைலின்ங்கிற லேயர் என்னென்னா, உங்களோட ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேஷனான நியூரான்ஸ்னால் ஃபார்ம் ஆகப்பட்ட ஒரு லேயர். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும்போது உங்களோட பாடி, நர்வ் எல்லாவோட ஆக்டிவிட்டியும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரியே உங்கள் செயல்பாடு நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில், ஃபைன் ஸ்டேஜில் அந்த கோலை நீங்கள் கண்டிப்பாக அட்டைன் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.